ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பை பற்றி தான். ஸோ சேமிப்புன்னும் போது பணமோ நகையோ காட்டாமல் இந்த வீடியோ நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா நம்ம சேமிக்கிறதே அதை நம்ம பணமாக சேமித்து வைக்கிறதே ஒன்று நகையாக மாற்றுறதுக்கு தான், இல்லை பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம சேமிப்பு அப்படின்ற ஒன்றையே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவோம். பணமும் சரி நகையும் சரி ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட நிறையா பணம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 100 ரூபா கூட இருக்கட்டும், தினமும் நம்ம அந்த 100 ரூபாவை கூட அடிக்கடி நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம கையில் அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்க்கணும். ஸோ நகை இருந்ததுன்னா அதையும் நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்கணும். அடிக்கடி நம்ம உடம்புல போட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன். இது நமக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வைப்ரேஷன் அதிகமாக நம்மக்கிட்ட பணத்தை சேமிக்க வைக்கிறதுக்கும் நம்ம அடிக்கடி நம்ம நகையை வாங்கிறதுக்கும் இந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சேமிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு, மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு 4-5 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வருமானத்தை நம்ம முதல்ல பெருக்கிக்கணும். வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி அதிகம் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்கணும், யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் முதல் விஷயம் என்ன சொல்வேன்னா, சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நம்ம உருவாக்கிக்கணும். வருமானம் ரெண்டாவது கூட சொல்ல மாட்டேன். நான் வருமானத்தை நான் 3வது இடத்துக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கணுன்ற எண்ணத்தை தான் நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கணும். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துட்டாலே 2வது விஷயம் சிக்கனம் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்குள்ளே வந்துடும். சிக்கனம்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா உடனே அடுத்து எல்லோரும் சிக்கனம் அப்படின்றத கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, இல்லை சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிக்கனம் அப்படின்னா நம்ம தேவை அறிஞ்சு நம்ம செலவு பண்ணுறதுக்கணும். தேவை இருந்தும் அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம். ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. சிக்கனம் பண்ணுற எல்லாருக்குமே இதோட டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாது. நீங்களும் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இதுக்குள்ள வித்தியாசத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. 3வதாக பார்த்திங்கன்னா வருமானத்தை பெருக்கணும். ஆனால் முடியாத பட்சத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சு தான் நம்ம சேமிக்கவும் பழகணும். ஒரு பழமொழி ஒன்று சொல்கிற மாதிரி தான், சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவது கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையாவது நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருசு தான். ஏன்னா நம்ம பெருசாக வாங்குறது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்னதாக நம்ம சேர்த்து வச்சு ஒரு நாள் அதை பெருசாக நம்ம மாற்றும் போது வர சந்தோஷம் பார்த்திங்கன்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அது கண்டிப்பாக அது ஒரு தனி சந்தோஷம் தான். அதை நம்ம அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் அதோட உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். நாலாவது விஷயம் நான் சேமிக்கிறதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணாலும் சரி, நமக்கு வரவாக வந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையுமே நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த நம்ம நோட் பண்ணி வைக்கிற இந்த பழக்கம் நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஒரு தூண்டுகோலாகவே அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு அதை எடுத்து நீங்கள் பார்க்கும் போது மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க, அது தேவையான செலவா அனாவசியமான செலவா, அதே மாதிரி வரவுன்னு வரும்போது நம்ம இந்த மாதம் இவ்வளோ சேமிச்சிருக்கிறோம், அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் சேமிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு சேமிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் ஆர்வத்தை உருவாக்கும். அதனால் சேமிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக செலவு பண்ணுறதையும் சரி, வர்றதையும் சரி கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு பழகுங்க. அது நமக்கு சேமிக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். 5வது விஷயம் பார்த்திங்கன்னா,
சேமிப்புன்றதை பற்றி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால ஃபைனலாகவும் நான் இதிலே தான் வந்து நிற்க போகிறேன். ஃபைனலாக நம்ம சேமிப்பு அப்படின்றத பற்றி தானே பேசிகிட்ருக்கோம். நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு சேமித்து அந்த பணத்தை நம்ம கரெக்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அது பெஸ்ட்டான சேவிங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கோல்டு தான். 2வது வந்து பசங்களோட படிப்பு. 3வது வந்து பசங்களோட எதிர்காலம். ஸோ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோல்டாக சேவ் பண்ணோம்னா நம்ம அடுத்த நான் சொன்ன 2 விஷயத்துக்குமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க படிப்புக்கும் நம்ம நகையை யூஸ் பண்ணி நம்ம அதை பணமாக்கி பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களோட எதிர்காலத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கோல்டுக்கு தான் கொடுப்பேன் நான் சேவிங்ஸில். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற நம்மளால் வந்து ஒன்றுமே நம்ம சேமிக்க முடியல, சம்பாதிக்க முடியல, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மளால் உதவி பண்ண முடியல அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டு செலவுக்கு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கொடுக்குற பணத்தில் நம்மளால் என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணி எப்படி சேமிக்க முடியும், எப்படி சிக்கனம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளால் சேமிக்கிற பணத்தை நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 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 அமௌண்ட்டாக அது கண்டிப்பாக வரும். சின்னதாக நம்ம சேமிக்கிற அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல அமௌண்ட்டாக வரும். அதை எடுத்து நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு நிஜமாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க நம்மளை நம்பவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடவே காசு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டோம், நம்ம சேர்த்து பிடிச்சி சிக்கனம் பண்ணி சேமித்து நம்ம குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளை நம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டோம் அப்படின்றத கான்ஃபிடெண்ட்டாக நம்புவாங்க. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடையும் காசு கொடுப்பாங்க. அவங்க அனாவசிய செலவுகளெல்லாம் நிறுத்திக்கிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு அதை வந்து நம்ம வார்த்தையால் கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம நிறையா வீடியோ பார்க்குறதுனாலையும் இல்லை நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறதுனாலலாம் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு இருக்காது. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சேமிக்கலையா? ஸோ கவலையே படாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்களும் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரே ஒரு உண்டியலை எடுங்க. உங்களால் முடிஞ்ச ₹1 இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த உண்டியலை போடுங்க. ரொம்ப வேணாம், வருஷத்துக்கு ஒரே வாட்டி அந்த உண்டியலை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ரொம்ப அதிகமாக கூட காசு வேணாம், அதில் ஒரு ₹700 கூட இருக்கட்டும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 100 மில்லியில் கோல்டு காயின் வாங்குங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நம்ம அதை சேல் பண்ணும்போது அந்த ₹700 வாங்கின கோல்டு காயின் வந்து 3000 4000க்கு போனால் கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது. ஏன்னா கோல்டு ரேட்டு வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்மளால் ஒன்றுமே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். சேமிப்பு அப்படின்றதையும் வந்து நம்ம செலவு அப்படின்னு நினச்சே பண்ண ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் சேமிப்பு அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு சின்னதாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது அதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே சேமிக்க முடியாது. சேமிப்பையும் ஒரு செலவாக நினச்சி செய்ய ஆரம்பிங்க. இப்போது ஒரு மாதம் நம்ம 1000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா சேமிப்பையும் அதே மாதிரி 1000 ரூபாய் கடன் அப்படின்னு நினச்சி பண்ணி சேமிக்க ஆரம்பிங்க. வருஷம் கடைசியில் அது எவ்வளோ பெரிய சேமிப்பு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து நம்பணும். ஃபஸ்ட்டு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து நம்ம உருவாக்கணும். நம்புங்க, உங்களாலேயும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்புங்க. ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.